ஒரு ஆர்கிடெக்சரும் தான் போட்ட பிளான்ல உள்ள பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அதே பிளான்ல மினியேச்சர் பில்டிங் கட்டி டெமோ பார்ப்பாங்க. அதுல எதுவும் நெகட்டிவிட்டி இருந்தா அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிளானை பர்ஃபெக்டான பிளானா மாத்துவாங்க. இதுவரை நடைமுறையில இல்லாத ரூஃப் மெத்தடை வந்து நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம். நடைமுறையில இருக்க ரூஃபை விட இதான் லோ கிளாஸ் ரூஃபா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த மெத்தட் சக்சஸ் ஆச்சுன்னா வீடு கட்ட வசதி இல்லாத எளியவர்களுக்கு இந்த மெத்தட் பெரும் பயனுள்ளதா இருக்கும். இப்போ ரூஃப் தயாரிக்க தேவைப்பட்ட பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, ரேஷன் கொடுக்குற சாரி, சிமெண்ட், டாக்டர் ஃபிக்ஸ்டு. அளவு சிமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ போட்ட சிமெண்ட்ல 4 பங்கா டாக்டர் ஃபிக்ஸ்டு நம்ம கொட்டிக்கிறலாம். கொட்டிடுவோம். ஓகேவா? இது வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் தண்ணீர் சேர்த்து கெட்டியான சிமெண்ட் பாலா ஆக்கிடுவோம். சிமெண்ட் பால்ல இப்போ ரேஷன் கடைசிலே முக்கி ஊற வச்சிருவோம். எல்லா பக்கம் நல்லா அப்ளை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரூஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டெமோக்கா வச்சிருந்த மினியேச்சர் பில்டிங்ல போட்டு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து சிமெண்ட் பாலை வந்து பெயிண்ட் ப்ரஷ் மூலியமா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு 24 ஹவர்ஸ் காஞ்சாதான் அதோட ரிசல்ட் தெரியும். நாளைக்கு காலைல வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து தண்ணி வந்து உள்ள வராமச்சு அந்த பிளான் வந்து சக்சஸ். இது வந்து நம்ம நடைமுறையில கொண்டு வரலாம். இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்காது. அவங்க வந்து இந்த பிளானை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப வந்து காசு ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு குறைஞ்ச செலவுல தரமான ஆட்டுக்கொட்டாயை அமைச்சு வரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் முகமது அசாருதீன். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆனந்தூர்லேருந்து இங்கே படிக்க வரேன். ஃப்ரெண்டு வந்து போன வருஷம் இங்கே படிச்சிருந்தாப்புல, அவர் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன்.